என்னுடைய குருநாத சுகப்பிரம ரிஷிக்கும், என்னுடைய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். 13/5/2026 சித்திரை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி மதியம் 1:30 வரை ஏகாதசி, பின் துவாதசி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நாள் முழுவதும். வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58, மறைவு 6:28. ராகு காலம் மதியம் 12:13 1:47. யமகண்டம் காலை 7:32 முதல் 9:06. குளிகை நேரம் காலை 10:39 முதல் 12:13. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சந்திராஷ்டமம் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 5:58 முதல் 7:10 வரை சந்திராஷ்டமம். மகம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 7:10 முதல் 1:10 வரை சந்திராஷ்டமம். மகம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1:10 முதல் இரவு 7:10 வரை சந்திராஷ்டமம். மகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 7:10 முதல் அதிகாலை 1:10 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து பயணிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகள் கைவரக்கூடும். பரிந்துரை வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவை. முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று புதிய முயற்சிகளை அறவே தவிர்க்கவும். மற்றும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் இன்று தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் மூத்த சகோதர வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இறுதியில் லாபம் கிடைக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் பேசும்போது நிதானம் அவசியம். இன்று நீங்கள் செய்யும் தொழில் மூலம் லாபங்கள் என்பது சற்று குறைவாகவே இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் 3 கிரகங்கள் சேர்ந்து பயணிப்பதால் பணியிடத்தில் அதிக வேலைப்பளு இருக்கும். கடின உழைப்பிற்கு பிறகு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய பொறுப்புகளை ஏற்கும் போது கவனமாக இருக்கவும். அரசு மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. நீண்ட தூர பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தந்தை வழி உறவுகளால் இன்று உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளவும். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் 3 கிரகங்கள் இணைகின்றன. மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாள். வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம். சிறு விபத்துக்கள் அல்லது காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்கவும். மௌனம் காப்பது நல்லது. யோகா அல்லது தியானம் செய்வது சிறப்பு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே
கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளது. தொழில் கூட்டாளிகளிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்று. நண்பர்கள் வட்டாரத்தில் தங்களின் புகழ் சற்று சறுக்கல்களை சந்திக்க நேரிடும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது உறவை காக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்று லாபங்கள் சற்று குறைவாகவே காணப்படும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் எதிரிகளை முறியடிக்கும் தைரியம் பிறக்கும். பழைய கடன் தொடர்பான சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வரலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவலையை தரலாம். பங்குச்சந்தை போன்ற ஊக வணிகங்களில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு இன்று மேன்மை தரும். மற்றும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் மேலும் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தாயாரின் உடல்நல பாதிப்பு அல்லது மன உளைச்சல் ஏற்படலாம். வீடு வாகன பழுதுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியை கடைபிடிக்கவும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். மற்றும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை இன்று அறவே தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறு பயணங்கள் வெற்றியை தரும். இளைய சகோதரர்களுடன் விவாதம் வரலாம். தகவல் தொடர்புகளில் தெளிவு பிறக்கும். அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறைய வாய்ப்புள்ளது. வீடு வாகன மாற்றம் பற்றிய எண்ணங்கள் இன்று மேலோங்கும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 7. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பணவரவு இருந்தாலும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கண்கள் தொடர்பான உபாதைகள் வரக்கூடும். கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இன்று குடும்பத்தார் சொல் கேட்டு நடப்பது மிகவும் நன்று. தனம் ஒரு வழியில் வந்தாலும் செலவுகள் என்பது இன்று கூடும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலே சந்திரன் பயணிப்பதால் மனக்குழப்பம் மற்றும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். கோபம் மற்றும் வேகம் இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும். எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் இருக்கும். நிதானமான செயல்பாடுகளே இன்று வெற்றியை தரும். மற்றும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான வழி இன்று பிறக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.